ஒரு உச்சமான வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்குங்க. யாரெல்லாம் மீனராசிக்காரர்களோ காலரை தூக்கி விட்டுக்கலாம். ஒரு நல்ல கௌரவமான வாழ்க்கை, அந்தஸ்தான வாழ்க்கை உங்களுக்கு உதயமாகும். இந்த மீனராசிக்காரங்கள்லாம் கல்யாணம் ஆகணும் காத்திருக்கீங்களோ, உங்களுக்கு இப்போ கல்யாணம் கூடி வந்துடும். சார் பிசினஸ்ல பெரிய அளவுக்கு நான் டெவலப் ஆகணும், டெவலப் ஆவீங்க. நல்ல வருமானம் வந்து சேரும். உலகெங்கும் வாழும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் 2026 ஆண்டு குரு பெயர்ச்சி நல்வாழ்த்துக்கள். ஒரு அற்புதமான குரு பெயர்ச்சி வரக்கூடிய ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்க போகுது. நவக்கிரகங்கள் இருக்கு. சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேதுன்னு நவக்கிரகங்களை சொல்றோம். இந்த நவக்கிரகங்கள்ல குரு பகவான் மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறார். குரு பகவானுக்கு ஏன் அந்த முக்கியத்துவம்னா, ஒரு ஆணுடைய ஜாதகம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, குரு நன்றாக இருந்தால் அந்த ஆண் வாழ்க்கை நன்றாக இருக்கும்னு அர்த்தம். அதே போல ஒரு மனிதனுடைய ஜாதகத்துல இந்த குரு நன்றாக இருந்தால் அவங்களுக்கு குரு பலம் வருகிற போதுதான் கல்யாணம் ஆகுது. குரு நல்லா இருந்தால் தான் குழந்தை பிறக்குது. அப்ப குரு பகவான் வாழ்க்கையுடைய எல்லா சுப விஷயங்களுக்கும் தேவைப்படுறார். அவருடைய அனுக்கிரகம் நமக்கு பரிபூர்ணமாக இருந்தால் வாழ்க்கை நல்லா இருக்கு. இந்த கிரகங்கள்ல சனி பகவான் 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பயிற்சி அடைவார். நவக்கிரகங்கள்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, ஏன் குரு பகவானுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அப்படின்னா, சனி பகவான், குரு பகவான், ராகு, கேதுக்கள் இவர்கள் தான் நீண்ட காலம் எடுத்துக்கிறாங்க தன்னுடைய சுழற்சியில. ஒரு ராசியை வந்து சேர்வதற்கு, ஒரு ராசியில இருக்கார், மீண்டும் அந்த ராசியை வந்து சேர்வதற்கு 30 வருஷம் ஆகிறது சனி பகவானுக்கு. ராகு கேது ஒரு ராசியில் இருக்காங்க, மீண்டும் அந்த ராசிக்கு பயிற்சி அடைந்து வரணும்னா 18 வருஷம் தேவைப்படுறது. அதே போல ரொம்ப நீண்ட காலம் எடுத்துக்கொள்ளக்கூடிய கிரகம் குரு பகவான் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வர. நீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க, குரு பகவான் 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்தால் நம்ம தாங்க முடியாது. நம்ம கஷ்டங்கள்ல தான் தாங்க முடியாத சூழ்நிலை வந்துடும். அந்த நீண்ட காலம் சுற்றக்கூடிய கிரகங்கள்ல ஆண்டு கிரகங்கள் பேசுறோம். அந்த கிரகங்கள்ல குரு பகவான் தான் நமக்கு சீக்கிரம் வர. ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை பயிற்சி அடைகிறார். அவர் பயிற்சி அடைவதனால்தான் சர்வஜன சுயினோ பவந்துன்னு எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல நிலை வருவதற்கு அந்த குரு பகவான் காரணமா இருக்க. அந்த குரு பகவானுக்கு இயற்கை சுபர் அப்படின்னு பேரு. நவக்கிரகங்கள்ல நன்மையை தரக்கூடியவர், இனிப்பு சுவைக்கு அதிபதி, கொழுப்பு சக்திக்கு அதிபதி, மஞ்சள் வண்ணத்திற்கு அதிபதி, நல்ல மனிதர்களுக்கு அவர் அதிபதி. இப்படி நிறைய நல்ல விஷயங்களுக்கெல்லாம் அந்த குரு பகவானை நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த குரு பகவான் இந்த ஆண்டு நம்முடைய ராசிக்கு அவர் பயிற்சி அடைகிறாரே, என்ன நல்ல பலனை தரப்போறார் அப்படின்னு இப்ப நம்ம பார்க்க போறோம். என் நெஞ்சிற்கினிய மீனராசி அன்பர்களே, மீனராசிக்காரங்களுக்கு குரு பகவான் அற்புதமான பலன்களை கண்டிப்பா தந்தே தீருவாருங்க. மீனராசிக்காரர்கள் மிக நல்ல மனிதர்கள், பிறருக்கு உதவக்கூடிய மனிதர்கள், அதே நேரத்தில் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு. தன்னை சார்ந்தவர்களாக இருந்தாலும் கூட அவங்களுக்காக ஒரு தப்பு பண்ண மாட்டாங்க. நல்ல குணம். இந்த மீனராசிக்காரர்களை பார்த்து நான் வியந்து போகிறேன். அந்த மீனராசிக்காரங்களுக்கு ராசிநாதனே குரு பகவான் தான். ஜூன் மாதம் 2ஆம் தேதி அவர் உச்சமாக போறாருங்க. ஒரு உச்சமான வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்குங்க. யாரெல்லாம் மீனராசிக்காரர்களோ காலரை தூக்கி விட்டுக்கலாம். ஒரு நல்ல கௌரவமான வாழ்க்கை, அந்தஸ்தான வாழ்க்கை உங்களுக்கு உதயமாக போகுது. சார் உலகத்தில் 1000 பேர் 1000 சொல்லட்டும் சார். நீங்க என்ன கஷ்டப்பட்டீங்கன்னு உங்களுக்கு தெரியும் சார், எனக்கு தெரியும் சார். பல மீனராசிக்காரர்களை இதை சந்திச்சு சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. ஜென்மத்தில் சனி வந்து உங்கள் வேலையில் பலருக்கு பிரச்சனை, கடுமையான கஷ்டங்கள் அனுபவித்தவர்கள் பல பேர். இந்த காலகட்டத்தில் ராசிநாதன் குரு பகவான் உச்சமாகி ராசியை பார்க்க வர செய்கிறாரு. நம்ம ராசியை பார்க்கிறாருங்க குரு பகவான். அப்போ ஒரு உச்சமான வாழ்க்கை வந்துருங்க. 5ல் குரு பகவான் வந்தா அது பேரு குரு பலம் அப்படின்னு பேரு. குரு பலம்னா என்ன தெரியுமா? ஒருத்தர் கல்யாணம் நடக்கணும்னா குரு பலம் வேணும். எந்த மீனராசிக்காரங்கள்லாம் கல்யாணம் ஆகணும் காத்திருக்கீங்களோ, உங்களுக்கு இப்போ கல்யாணம் கூடி வந்துடும். சார் எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எங்கள் வீட்டில் பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகணும், பேரப்பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகணும்னு சொல்றீங்களா, அவங்களுக்கு கல்யாணம் கூடி வரும். தரமான காதல் அமையுங்க. மீனராசிக்காரங்களுக்கு தரமான காதல் அமையும். ரொம்ப நாளாக கல்யாணம் ஆனவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் உட்காந்துருக்காங்க வச்சுக்கிடுங்க. மீனராசிக்காரங்க இயற்கையான முறையில் குழந்தை பிறக்கும். அழகான குழந்தை, நல்ல குழந்தை, எதிர்காலத்தில் உங்களுக்கு மேல கேர் எடுத்துக்கக்கூடிய குழந்தை, நல்ல அறிவாளியான குழந்தை, அன்பான குழந்தை பிறக்கும். அந்த குரு பகவான் உச்சமா இருக்கிறதுனால எவ்வளவு நன்மைகள் பாருங்க. படிக்கிற மாணவர்களா இருக்கீங்க,
உங்களுடைய ஒரு +2 முடிச்சிருக்கிறீங்க, நல்ல ஹையர் எஜுகேஷன் அமையும். ஒரு ஹையர் எஜுகேஷன் படிக்கிற மாணவர்கள் படிப்புல ப்ராப்ளம் இருக்கு, இப்போ சால்வ் ஆகும். ஆசிரியர்களுடைய துணை அற்புதமா கிடைக்கும். அதே போல ஆபீஸ்ல ஒரு முக்கிய பதவி உங்களுக்கு இன்றைக்கு நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள். நீங்க ஒரு இடத்துல ஒரு வேலை பார்க்குறீங்க, முழு பொறுப்பும் உங்கள்ட்ட இருக்கு. இன்னொரு இடத்துக்கு ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்க, அந்த இடத்துக்கு போனால் நல்லா இருக்கலாம்னு நினைக்கிறீங்க, டென்ஷன் இல்லாமல் இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க, அந்த இடத்துக்கு உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும், அந்த இடத்துல உங்களுக்கு பதவி கிடைக்கும். சில பேர் எனக்கு வெளிநாட்டு வேலை கிடைக்குமாங்கிறீங்க, கேட்குறீங்க, வெளிநாட்டு வேலை கிடைக்கும். சில அன்பர்கள் நான் ஒரு நாட்டில் இருக்கேன், எனக்கு இன்னொரு நாடு கிடைக்குமான்னு கேட்குறீங்க, கிடைக்கும். வேலை இழந்து நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன் சார், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நண்பர்கள் பிஸ்னஸ் பண்ண என்னை கூப்பிடுறாங்க, பண்ணலாமான்னு கேட்குறீங்க, பிஸ்னஸ் பண்ணுங்க, ஜெயிச்சுக்கிட்டு வருவீங்க. இந்த காலகட்டத்தில் பாக்கியமான ஒரு வாழ்க்கையை கடவுள் கொடுக்க போறாரு. பணம் முக்கியமா, அன்பு முக்கியமா, வாழ்க்கையுடைய பண்பு முக்கியமா, கேரக்டர் முக்கியமான்னு கேட்டா உங்களுடைய உளவியல் தன்மை இப்ப எப்படி தெரியுமா இருக்கும்? அன்பு தாங்க முக்கியம், பண்பு தாங்க முக்கியம், கேரக்டர் தாங்க முக்கியம் அப்படின்னு மீனராசிக்காரங்க சொல்லுவீங்க. இந்த காலகட்டத்தில் மிக யோகமான வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்கு. இறைவனுடைய அருள், இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை, பொறுமையோடு கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மறுத்ததும் இல்லைன்னு சொன்னாங்க பாருங்க. அதை நீங்க உணர்வீங்க. குலதெய்வத்துடைய அனுக்கிரகம் கிடைக்கும். சீனியர் சிட்டிசன்ஸ் பிள்ளையுடைய அன்பு கிடைக்கல கவலைப்பட்டவங்க, உங்கள் பிள்ளைகள் உங்கள் அன்பிற்கு கட்டுப்படுவார்கள், உங்கள் மீது அன்பு பொழிவார்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு பெரிய முன்னேற்றம் வரும். நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் ஆபீஸ்ல ப்ரமோஷன் கிடைக்கும், நல்ல சம்பளத்தோடு வேலை கிடைக்கும். இதெல்லாம் பலருக்கு உண்டு. சார் பிசினஸ்ல பெரிய அளவுக்கு நான் டெவலப் ஆகணும், டெவலப் ஆவீங்க, நல்ல வருமானம் வந்து சேரும். வாழ்க்கையில் மிக உயர்ந்த காலகட்டத்தில் நீங்க இருக்கீங்க. இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்வியல் மாற்றம் என்ன? உங்களால குழந்தை பத்துக்கிட வேண்டாம்னு நினைச்ச மீனராசி இளைஞர்கள் கூட இப்போ குழந்தை பத்துக்கிடுவாங்க. ஹையர் எஜுகேஷன் படிக்க விரும்பாதவர்கள் கூட இப்போ ஹையர் எஜுகேஷன் எடுத்து படிப்பாங்க. அலுவலகத்தில் சில பதவிகளை வேண்டாம் என்று சொன்னவர்கள் இப்போ ஏற்றுக்கொள்வார்கள். மிக நன்மைகள் நடக்கும் உங்கள் வாழ்க்கையில. இந்த காலகட்டத்தில் யாரை வழிபட்டால் நன்மைகள் அதிகமாக நடக்கும்? எங்கள் தாயார் மதுரை மீனாட்சி, மாணிக்க மூக்குத்தி மரகத வள்ளி மதுரை மீனாட்சி, அவருடைய அனுக்கிரகம் உங்கள் இல்லங்களில் நிறையும். நண்பர்களே, மதுரை மீனாட்சியை சென்று வழிபாடு செய்யுங்கள். மீனாட்சியுடைய வழிபாடு உங்கள் வாழ்க்கையை மிகச்சிறப்பாக உயர்த்தும். நண்பர்களே, மீனராசி அன்பர்களுக்கு என் வாழ்த்துக்கள். இப்ப இவ்வளவு நேரம் நம்ம ராசியுடைய பலன்கள், இந்த குரு பகவானுடைய பயிற்சியினால நம்ம ராசிக்கு என்ன பலன்கள் நடைபெறப் போகிறது அப்படின்னு பார்த்தோம். கோச்சார கிரகங்களின் அடிப்படையில் சொல்லியிருக்கோம். குரு பகவான் ஆண்டுக்கு ஒரு முறை பயிற்சி அடைகிறாரே, அந்த கோச்சார கிரகத்தின் அடிப்படையில் தான் இங்கே பலனை சொல்லியிருக்கோம். இந்த கோச்சார கிரகம் இருக்கக்கூடிய நிலையும் நமக்கு முழுமையான பலன் இது தந்துருமா அப்படின்னா, நம்ம ஜாதகத்தில் குரு பகவான் எப்படி இருக்கார் அதுதான் நம்ம முக்கியமாக கவனிக்கிறோம். நம்ம பிறந்த ஜாதகம் இருக்கு பாருங்க, நமக்குன்னு ஒரு டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் இருக்கு. அதன் அடிப்படையில் ஒரு ஜாதகத்தை கணிச்சிருக்கும். அந்த ஜாதகத்தை எழுதும்போது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பதவி பூர்வ புண்ணியானாம் ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்த்தனியும் குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் அப்படின்னு எழுதுறோம் பாருங்க. லிக்கியதே ஜென்ம பத்திரிக்கான்னு எழுதுறோம் பாருங்க. அந்த இதுல பூர்வ புண்ணிய அனுக்கிரகம் வேணும் எழுதுறோம் பாருங்க. அந்த ஜாதகத்துல நம்முடைய சுய ஜாதகத்துல குரு பகவான் எங்க இருக்காரு பார்க்கணும். அந்த குரு பகவானுக்கும் இந்த கோச்சார குரு பகவானுக்கும் இடையில என்ன தொடர்பு அப்படின்னு பார்க்கணும். என்ன டிகிரியில இவங்க உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். அதை வைத்து கொண்டுதான் இந்த வருஷம் நமக்கு நடக்கக்கூடிய முழுமையான பலன், இந்த குரு பயிற்சியினால என்ன நல்ல பலன் முழுமையாக நடைபெறும் நம்ம தெரிஞ்சுக்கிட முடியும். பொதுவாக இந்த குரு பயிற்சி பலன்கிறது, இப்போ மேஷராசிக்காரங்க உலகத்தில் ஒரு 12 கோடி பேர் இருக்காங்கன்னா 12 கோடி பேருக்கு இது முழுமையாக பொருந்துமானா ஓரளவுக்கு பொருந்தி வருகிறது. பலருக்கு சார் எனக்கு இது பொருந்தலையே அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செய்து உங்கள் சொந்த ஜாதகத்தை எடுத்து பாருங்க. அதற்கும் இந்த குரு பகவானுக்கும் இடையில் உள்ள தொடர்பு மட்டும்தாங்க முழுமையான பலனை தரும். ஆகவே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இந்த குரு பகவானுடைய குரு பயிற்சியினால் உங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டுமானால் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொண்டு எங்கள் ராசிக்கு எங்கள் ஜாதகப்படி இந்த ஆண்டு குரு பயிற்சி பலன் எப்படி இருக்குங்க அப்படின்னு ஜோதிட ஆலோசனை பெறலாம். சென்னையில் டி நகர்லையும் நங்கநல்லூர்லையும் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. நேராக வர முடியாதவங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு. உங்கள் வாழ்க்கைக்கு நான் வழிகாட்ட காத்திருக்கிறேன். இந்த குரு பகவானுடைய பயிற்சியிலே மிகுந்த நன்மைகள் உங்களுக்கு வருவதற்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போய் சிவனுக்கு 3 நெய் தீபம் ஏற்றணும். உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போய் சிவனுக்கு 3 நெய் தீபம் ஏற்றணும். சார் நான் வெளிநாட்டில் இருக்கேன், என்னால் இப்படி பரிகாரம் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க
இந்த குரு பயிற்சி நடக்கக்கூடிய ஜூன் மாதம் 2ஆம் தேதி உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கோ அல்லது உங்கள் குடும்பத்தாருக்கோ மஞ்சள் நிற ஸ்வீட் வாங்கி கொடுக்கலாம். ஸ்வீட் வாங்கி கொடுத்தாலும் அதுவும் நல்ல பலன் தரும். அப்படிங்கிறதுனாலே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எல்லா நலமும் தர நான் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.